பழக பழகதான் மாறுமாங்கல்ல. இப்போ அன்புக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க ஏற்கனவே எவ்வளவோ டெப்த் போயிட்டு வந்துட்டீங்க. நம்ம பேசிட்டு தான் இருப்போம். என்ன டவுட்னாலும் நீங்க கேட்கலாம். பர்பிள் கலர் மாதிரி எனக்கு மைண்டுக்குள்ள இருந்தது. இந்த அளவுக்கு ஆக்னா சக்கரம் ட்ரை பண்ணி கண்டிப்பாங்க மேடம். ரொம்பவே நிறையவே மாற்றங்கள், நிறைய கண்ணே நமக்காக ஒரு 30 நிமிஷம்ங்கிறது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு உட்காரவே முடியாது என்னால. இப்போ இந்த 24 நாளா நான் உட்கார்ந்து கண்ணே திறக்காம அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ உண்மையுமே ரொம்ப மிகப்பெரிய அப்படியே நிறைய அனுபவங்கள் மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா மனசு எல்லாம். அது உஷ்ணமாகாது. எவ்வளவு நேரம் வேணா காலம் அடக்கி எவ்வளவு நேரம் வேணா உட்கார்ந்துருக்கேங்க சார். உண்மையுமே இது எல்லாமே ஒரு பூர்வ ஜென்ம ஒரு பந்தம் இல்லாம ஒரு மணிக்கெல்லாம் கால் பண்ணிட்டாங்க. அவர் ஆல்வேஸ் எந்த ஒரு ஞாபகமே இல்ல. எங்கேயோ டிராவல் சேஞ்சஸ் தெரியுதா? நல்லா இருக்கு சார். ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு நாள் சார்ஜ் போட்ட மாதிரி இருக்கு. மார்னிங் பண்ணா ஒரு நாள் சார்ஜ் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிறது. ரொம்ப மூச்சு முட்டும். இப்போ நான் இந்த யோகா இந்த இது பண்ணின உடனே ரொம்பவே நல்லா நான் ஒரு மூச்சு முட்டலோ இல்லாம வேகமா நடந்து வேகமா மலையெல்லாம் இந்த படிகள்லாம் வேகமா ஏறினேன். அப்படியே ரொம்ப எனக்கே ஆச்சரியமா என்ன ரிலீஃபா இருந்தது. ஆனா 3வது பண்றீங்க பாத்தீங்களா? ஒரு 2-3 டேஸா மிராக்கல்ஸ் நடந்துட்டே இருக்கு சார். கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. 40 இயர்ஸ்க்கு மேல பெண்களுக்கு கண்டிப்பா வேணும்ன்றத நான் என்னோட அனுபவபூர்வமா உணர்ந்து சொல்றது உண்மையிலேயே எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் அது. டிஃபரெண்ட் இருக்கும். இதை பல குருமார் என்ன சொல்லுவாங்க சார், கிரியா யோகம் பண்றதுக்கு முன்னாடியேவும் பாபாஜி உடைய பாதத்தை மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் மைண்ட் செட்டிங் கொஞ்சம் மாறுது. 5 days தான் ஆச்சு. நிப்பாட்டிருங்க மேடம், வேண்டாம். ஏன்னா டைமர் உங்களை அந்த நிமிஷம் 40 நிமிஷம் அப்படின்னு அதுக்கு மேல தியானத்துல இது உங்களுக்கு கிடையாது. ரியாக்ட் கொடுத்திருக்காங்க. அதான் நம்ம தியானம் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு எல்லாத்துக்குமே நிச்சயம் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். இன்னைக்கு ஒன்று சொல்லி தரேன், நீங்க அதுக்கப்புறம் படுத்தணும் தூங்கிடுவீங்க பாருங்க. அதுதான் சார். சரி, எனக்கு இது ஒரு வரப்பிரசாதமா டிராவல்ல இருக்குது. 7 சக்கராஸ் 7 சக்கராஸ் நம்ம ஜஸ்ட் அது இங்க இருக்குது. சம்திங் இஸ் தேர். அதுதான் வீர பிரம்மேந்திர சுவாமி ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு. சார் தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அதுதான் எங்க மந்திரம். வளமற்ற நலமாக வாழணும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். மாசம் ஒரு தடவை இப்படி ஒரு கலந்து நன்றி குருஜி. நன்றி. Thank you. Okay, sir. Thank you so much. Thank you, ma'am. Thank you, sir. Thank you. Bye.